நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரூபமாய் படங்களை வரைந்தோ அல்லது அவரை போல ஒரு சிலுவை செய்தோ இப்படி வேற உருவங்களை செய்தோ அந்த உருவங்களை, அந்த சுரூபங்களை, அந்த விக்கிரகங்களை கர்த்தர் என்று சொல்வதை கர்த்தர் விரும்புவதில்லை. கர்த்தருக்கு அது எரிச்சலூட்டுகிற செயலாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எரிச்சல் என்றால் என்ன? எரிச்சல் என்ற உணர்வு எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால், துரோகத்தின் போது எரிச்சல் வருகிறது. யாராவது நமக்கு துரோகம் செய்யும் போது அப்பொழுது எரிச்சல் உண்டாகிறது. ஒரு கணவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய மனைவி அந்த கணவருக்கு துரோகம் செய்யும் போது அந்த கணவருக்கு எரிச்சல் உண்டாகும். அதே போல பெற்றோர்களின் வார்த்தைகளை கேட்காமல் தங்கள் வாழ்க்கையை தவறாக முடிவு செய்கிற பிள்ளைகளின் மேல் பெற்றோருக்கு எரிச்சல் உண்டாகும். துரோகத்தின் விளைவு எரிச்சலா இருக்கிறது. கர்த்தரை போலதான் நாமும் உணர்வுடையவர்களாய் இருக்கிறோம். நம் உணர்வுகள், கர்த்தருடைய உணர்வுகளும் நம்முடைய உணர்வுகளும் ஒன்றுதான். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் நாம். நம்மை வைத்து கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் சாயல்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனின் துரோகத்தை நாம் சந்திக்கும் போது எரிச்சல் அடைகிறோம். அதே போல கர்த்தரும் தமக்கு பதிலாக ஒன்றை ஏற்படுத்தும் போது, தமக்கு பதிலாக ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தும் போது, அவர் ஒருவரே தெய்வம், அவரை அன்றி தெய்வம் இல்லை என்று இப்படி இருக்க, நானே உங்களை சிருஷ்டித்தேன், நானே உங்களை படைத்தேன், அண்ட சராசரத்தையும் நானே உருவாக்கினேன் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் என்பவர் ஒருவர் உண்டு. அவரே வானத்தையும் உண்டாக்கினார், பூமியையும் உண்டாக்கினார். நாம் கண்களால் பார்ப்பது வானத்தையும் பூமியையும் தான். வானம் என்பது அண்ட சராசரங்களும் நிரம்பிய இடமாய் இருக்கிறது. பூமி நம் காலின் அடியில் இருக்கிற பூமியாய் இருக்கிறது. அப்படியானால் அவரே எல்லாவற்றையும் படைத்திருக்க, நாமாக ஒரு கர்த்தரை உருவாக்கி நீர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு எரிச்சலூட்டுகிற செயலாய் இருக்கிறது. எனக்கு பதிலாக இன்னொருவர் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஏஐ சாப்ட்வேர்களை பயன்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உருவத்தை உருவாக்கி அவர் பேசுவது போல வீடியோக்கள் எல்லாம் செய்து இன்று சோசியல் மீடியாவில் விடுகிறார்கள். இதெல்லாம் மகா பெரிய பாவமா இருக்கிறது. கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான செயல்களாய் இருக்கிறது. அறியாமையினால் இதை செய்கிறார்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற முதல் கட்டளையே என்னை போல இன்னொரு உருவத்தை உருவாக்காதே என்று. அது படமாக இருக்கலாம், சிலையாக இருக்கலாம், வீடியோக்களாக இருக்கலாம். கர்த்தரை நாம் உருவாக்க கூடாது என்பதே முக்கியமான காரியம். கர்த்தரை நாம் உருவாக்க கூடாது. கர்த்தரே நம்மை உருவாக்கியவர். நம்மை உருவாக்கியவருக்கு பெயர்தான் இறைவன். இயற்கையை உருவாக்கியவர் இறைவன். நம்மை உருவாக்கியவர் இறைவன், தெய்வம் என்று சொல்லுகிறோம். நம்மை உருவாக்கியவர், நம்மை காப்பவர், நம் ஜீவனை எடுப்பவர், இந்த எல்லா அதிகாரமும் உடையவருக்கு பெயர்தான் கடவுள், இறைவன், தெய்வம் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்க நாமே அவரை உருவாக்க கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. அதனால் எந்தவித ரூபத்தையும் நாம் கர்த்தரை போல உருவாக்க கூடாது. அவரை போல உருவாக்கி அதை நாம் வழிபட்டால் அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். சிலர் சொல்லலாம், நாங்கள் உருவாக்குகிறோம், வழிபடவில்லை என்று. தவறு. வேதம் தெல்ல தெளிவாய் இந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் வரை படித்து பார்த்தால் தெரியும். தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், உண்டாக்காதே, வணங்காதே, அதை தொழுது கொள்ளாதே, சேவை செய்யாதே என்று. இப்படி எந்த காரியங்களையும், இந்த 4 விதமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. இயேசுப்பாவுக்கு டூப்ளிகேட் செய்வது பிடிக்காது.
அவரைப் போல இன்னொருவரை உருவாக்க கூடாது நாம். மனிதர்களுக்கு அந்த உரிமை இல்லை, அந்த தகுதி இல்லை. கர்த்தரே தெய்வம். அவரை நாம் மனதால் நினைத்துதான் வழிபட வேண்டும். மனதால் நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு சுவாமியை மனதால் நினைத்து, அவர் நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் நம்மை காப்பார் என்று விசுவாசித்து நாம் அவரை வணங்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்தால் அவர் என்ன செய்வார் என்றும் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறவர்கள் மேல் நான் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல் காரியம். இரண்டாவது, நான் அவர்களை பகைப்பேன் என்று சொல்லுகிறார். மனிதர்களை பகைத்தாலே அது நமக்கு தீங்கை விளைவிக்கும். அப்படி இருக்க நம்மை படைத்த இறைவன் அவரையே நாம் பகைத்தால் நம்முடைய நிலை என்ன? நம்மால் மீள முடியாது. நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. நரகாக்கினை நிச்சயம். மரணத்திற்கு பின்பு உயிரோடு இருக்கும் போதும் நரகத்தின் வாசனையோடு தான் வாழ வேண்டும். அதனால் கர்த்தரை பகைக்கிறதற்கு சமம் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கிரியைகள் கர்த்தரை எதிர்த்து நிற்பதற்கு, அவரை விரோதிப்பதற்கு சமமாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த பகைப்பதினால் கர்த்தர் என்ன செய்வார்? நாம் கர்த்தரை பகைப்பதினால் அவர் என்ன செய்வார்? நம்மேல் கோபம் கொண்டு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் எந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் 3-4 தலைமுறை வரைக்கும் அவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். ஏன் இப்படி செய்தாய், நீ செய்தது பாவம் என்று கணக்கு கேட்பார். அப்படியானால் அவர்கள் மனம் திரும்பாவிடில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். நித்திய ஜீவனுக்கு போகிற பாக்கியம் கிடைக்காது. ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பினால், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார், யாராயிருந்தாலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கோபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் வருகிறது. ஆனால் அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை வரைக்கும் வருகிறது. இதுதான் கர்த்தரின் சுபாவம், கர்த்தருடைய குணம். அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தலைமுறையில் நாம் ஒருவர் மனம் திரும்பினால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் 1000 தலைமுறைக்கு நித்திய ஜீவனை நாம் சம்பாதித்து வைக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்களும் அதே குணத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் 1000 தலைமுறை ஆனாலும் நம்முடைய தலைமுறைகள் எல்லாம், நம் வம்சமே கர்த்தருடைய ராஜ்யத்தை அவருடைய காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அப்படி நாம் கர்த்தருடைய நீதியின்படி வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததியார் கர்த்தருடைய வார்த்தையை மீறினால் கர்த்தர் அவர்களுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுவார், மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். இதே போலதான் ஆபிரகாம் ஐயா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். அது நிமித்தமாக, அவர் நிமித்தமாக தான் இன்று நாம் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறோம். நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் உடனே நமக்கு நியாய தீர்ப்பு வருவதில்லை. ஏனென்றால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அந்த பெரியோர்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை, அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்மேல் இரக்கம் காட்டி கொண்டிருக்கிறார். அதாவது நமக்கு நேரம் கொடுக்கிறார். இரக்கம் காட்டுவது என்றால் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், வாய்ப்புகளை தருகிறார், ஊழியங்களை அனுப்புகிறார், செய்திகளை வெளிப்படுத்துகிறார், வாழ்வின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், வேதாகமத்தை போதிக்கிறார், அவரை குறித்து நீதி நியாயங்களை போதிக்கிறார், எப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்பட்டும் என்று. இப்படி கர்த்தருடைய இரக்கத்தை நம் முன்னோர்களின் நீதியான வாழ்க்கையினால், கர்த்தருக்கு கீழ்ப்படைந்ததினால் நம்முடைய வாழ்க்கை இரக்கம் பெறுகிறது. நாம் அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இரக்கம் பெறுவார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க பாத்திரவான்களாக மாற்றப்படுவார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய சொத்து என்று நினைத்து பார்ப்போம். எவ்வளவுதான் நாம் பணம், வேலை என்று சம்பாதித்து வைத்தாலும் அதை அடுத்த தலைமுறையினர் காப்பாற்றுவார்களா என்று நமக்கு தெரியாது, நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. என் பிள்ளைகள் வைத்திருப்பார்களா அல்லது வீணாக விரயமாக்கி விடுவார்களா என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால், அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போது, அந்த பரிசுத்தத்தின் நிமித்தம் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் சொத்தாக பெறுகிறோம்.
அந்த இரக்கம் நம் தலைமுறை தலைமுறைக்கும் நிச்சயம் கிடைக்கும். ஏனெனில் இதை சொன்னவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம் தேவன் சொல்லி இருக்கிறார், நிச்சயம் நிறைவேற்றுவார். அன்று ஆபிரகாம் ஐயாவோடு உடன்படிக்கை செய்தார். அது நிமித்தம் நாம் இன்று பிழைத்திருக்கிறோம். நாம் இன்றும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மோடும் கர்த்தர் உடன்படிக்கை செய்வார். அந்த உடன்படிக்கை தான் இந்த 10 கட்டளைகள். இன்று நமக்கு நம்முடைய காதுகளில் இந்த கட்டளைகள் வந்து கேட்கிறது என்றால், நம் கண்களுக்கு இந்த கட்டளைகள் தெரிகிறது என்றால், அதற்கு காரணம் கர்த்தருடைய இரக்கமே. அல்லேலூயா! அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் இன்று நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருடைய வார்த்தைகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் என்றால் பணம் கிடைப்பது ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதுவும் ஆசீர்வாதம் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கிடைப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வேதத்தின் ஆழங்கள் நமக்கு கிடைப்பதே, அதன் வேத ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுவதே மிகப்பெரிய சொத்து. பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பொருளாகும். கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய சித்தத்தை அறிவதே மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த ஞானம்தான் பொக்கிஷம். அந்த விஷயங்கள் தான் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழகுவோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கும்போது 1000 தலைமுறை வரைக்கும் நம்மால் சொத்து சேர்த்து வைக்க முடியும். அது கர்த்தருடைய இரக்கமாய் இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையே கர்த்தர் அப்படி கொடுப்பாரானால் நம்முடைய தலைமுறைகளுக்கு மாம்சத்திற்கேற்ற ஆகாரத்தை, அவர்களுக்கு தேவையான உடுத்திக்கொள்ள உடைகளையும் தங்கும் இடங்களையும், அவர்களுக்கு தேவையான நம் சந்ததியாருக்கு என்னென்ன தேவையோ தேவையான பொருட்களை அவர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் தருவார். இதெல்லாம் பின்னாக வரும். முக்கியமான கர்த்தருடைய இரக்கத்தையே பெற்றவர்கள் பசியோடு இருக்க போகிறார்களா? இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லி இருக்கிறதே, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில். நாம் ஆவிக்குரிய காரியங்களை தேடும் போது அது மாம்சத்திற்கேற்ற காரியங்கள் பின்னாடியே வரும். உலக ஐஸ்வர்யங்கள் அது தானாக நமக்கு வந்துவிடும். உலக ஐஸ்வர்யங்களையே தேடி ஓடுகிறவர்கள் கூட பெற முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு நாளும் எந்த ஒரு விஷயத்திலையும் தாழ்த்தப்பட்டு இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ராஜாதி ராஜா. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இளவரசிகளும் இளவரசர்களுமாய் இருக்கிறோம். இளவரசருக்கும் இளவரசிகளுக்கும் என்றாவது பஞ்சம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதுபோல ஒரு குறைவும் கர்த்தர் வைக்க மாட்டார். அவர் மிகவும் நல்லவர். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவரிடத்தில் அன்பு கூறுவோம், அவர் கட்டளைகளை கை கொண்டு நடப்போம். அது மிக சுலபமானது. மிக மிக சுலபம். கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடப்பது நம் மூளைக்கு வேலையே இல்லை. அப்பா சொல்வதை கேட்டு நடக்கிறோம், அவ்வளவுதான். சிறு குழந்தை போல டென்ஷன் அது இது என்று சொல்லுகிறார்களே, அதற்கு வேலையே இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேதத்தில் என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்து விட்டு போகிறோம். நாமாக எந்த முடிவும் எந்த விஷயத்திலும் எடுக்க தேவையில்லை. எந்த ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் உடனே கர்த்தரிடத்தில் கேட்டு ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நம்மால் கர்த்தர் பேசுவதை கேட்க முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற நிலையில் இருப்பவர்களானால் வேத வசனத்தை எடுத்து பார்த்தால் அதன் மூலம் கர்த்தர் பேசுவார். மிக தெளிவாக நம் வாழ்க்கையை வாழலாம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நாம் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அவர் நம் கண்களுக்கு நேராகவே தெரிவார். நாம் எதையும் உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நேராகவே வருவார். நமக்கு தோற்றம் அளிப்பார். அவருடைய திருமுகத்தை பார்க்கலாம். கர்த்தரோடு பேசுவது, வேதத்தை தியானிப்பது, கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது, அது ஒரு சுகமான அனுபவம். ஏதோ ஒரு கஷ்டம் அல்ல. அது கஷ்டப்படுகிற ஒரு காரியம் அல்ல. நம் ஆவி, நம் ஆத்துமா அது அப்படியே ஒரு சுகத்தை அனுபவிக்கும். அது பூரண சமாதானத்தை கொடுக்கும் அவர் சன்னதியில் இருக்கும்போது. எவ்வளவு நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட புதுபலன் அடைவார்கள். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.